12வது வினாவை பாருங்கள். ஒரு கூட்டமாக்கிய மீடுறன் பரம்பலின் ஒரு பகுதி இங்கே தரப்பட்டுள்ளது. அப்ப மீடுறன் பரம்பல் என்ற ஒரு பகுதி தான் இங்கே தரப்பட்டுள்ளது. வகுப்பாயிடை 11 தொடக்கம் 15 மேல் வகுப்பு எல்லை, கீழ் வகுப்பு வரைப்பு ஆகியவற்றை எழுதுக. அப்ப நாங்கள் இதுல ஒரே ஒரு வகுப்பாயிடை தான் நாங்க பார்க்க போகிறோம். 11 தொடக்கம் 15 அதன் 2 விதமான வினாக்கள் பாருங்கள். எல்லை, வரைப்பு. சரியா? இந்த வகுப்பாயிடைகளின் எல்லைகள் எனும் போது பாருங்கள், நாங்கள் சொல்லுவோம் இவற்றினை மேல் எல்லைகள் என சொல்லுவோம். மேல் எல்லை. அடுத்து இவற்றினை நாங்கள் சொல்லுவோம் கீழ் எல்லை என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அப்ப பாருங்கள், கீழ் எல்லை, மேல் எல்லை. மிக இலகுவான ஒரு வினா. அப்ப இந்த வகுப்பின் மேல் எல்லை என்ன? 15. பாருங்கள், இப்ப 5 தொடக்கம் 10 எனும் வகுப்பாயிடை என்ற மேல் எல்லை 10. 11 தொடக்கம் 15 எனும் வகுப்பாயிடையின் மேல் எல்லை 15. 16 தொடக்கம் 20 எனும் வகுப்பாயிடையின் மேல் எல்லை 20. எங்களுக்கு கேட்டது 11 தொடக்கம் 15. அதன் வகுப்பு மேல் வகுப்பு எல்லை 15. இது முதலாவது. சரி, அடுத்தது வரைப்பு. பொதுவாக நாங்கள் இந்த வரைப்பு எனும் பதத்தை பாவிப்பது குறைவு. இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கீழ் வகுப்பு வரைப்பு. அப்ப அதே போல பாருங்கள், வரைப்பு எனும் போது இங்க பாருங்கள், இந்த வகுப்பாயிடைகளை 5 தொடக்கம் 10, 11 தொடக்கம் 15, 16 தொடக்கம் 20 என்று செல்கிறது. அப்ப பாருங்கள், இங்க இது 10, இது 11, தொடர்ச்சி இல்லாமல் இருக்குது. அப்ப தொடர்ச்சி இல்லாமல் இருந்தால் இவரை நாங்கள் என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக்கணும். எப்படி தொடர்ச்சியாக்க முடியும்? நாங்கள் இவற்றினை என்ன செய்யணும்? இந்த வகுப்பாயிடையை உண்மை எல்லைகளாக நாங்கள் மாற்றப் போகிறோம். திருத்திய வகுப்பாயிடை என நாங்கள் அதை குறிப்பிடுவோம். இது நாங்கள் தரம் 10, 9 எல்லாம் கற்றுள்ளோம். அது பாருங்கள், திருத்திய வகுப்பாயிடை எப்படி வரும்? தொடர்ச்சியானதாக வரும். பாருங்கள், இது 10 முடிஞ்சு 11 துவங்குது. அப்ப அது என்ன? இடையில ஒன்று வித்தியாசப்படுது. ஆகவே நாங்கள் இந்த தசமைந்தை இரு பக்கத்துக்கும் பிரித்து கூட்டி கொடுப்போம். அப்ப பாருங்கள், மேல் வகுப்பாயிடை ஒரு தசமைந்தை கூட்டுவோம். கீழ் வகுப்பாயிடையிலிருந்து தசமைந்தை கழிக்கும் போது எங்களுக்கு அந்த ஒன்று வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்ப பாருங்கள், 11லேருந்து 15 எனும் போது பாருங்கள் 10.5 தொடக்கம் 15.5. அடுத்தது பாருங்கள், 15 தொடக்கம் 15.5 இருந்து 20.5 என்ற வகையில் சென்று கொண்டு இருக்கும். அப்ப பாருங்கள், இது தொடர்ச்சியானதாக வந்துட்டு. அப்ப இந்த திருத்தப்பட்ட வகுப்பாயிடைகளின் எல்லைகளைத்தான் நாங்கள் வரைப்புகள் என்று சொல்லுவோம். சரியா? மறக்கக்கூடாது. இந்த வகுப்பு வரைப்புகளில் கீழ் வகுப்பு என்ன? கீழ் வகுப்பு வரைப்பு தான் வினவப்பட்டது. அப்ப கீழ் வகுப்பு வரைப்பு என்ன? 10.5. திருத்தப்பட்ட வகுப்பாயிடைகளின் எல்லைகளை நாங்கள் வரைப்புகள் என அழைத்துக் கொள்ளுவோம். பாருங்கள், இங்கே 2 பகுதிகளாக வினாக்கள் வினவப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் 2 புள்ளிகள். அப்ப பாருங்கள், இது 12வது வினா.